ஹவு டு லேர்ன். பொதுவாக ஒரு விஷயத்தை எப்படி படிப்போம்? கிளாஸில் கவனிச்சதை வச்சு வீட்டுக்கு வந்து ரீட் பண்ணி பார்ப்போம், மறுபடியும் ரீட் பண்ணுவோம், அதோட அரைகுறையும் அதை சொல்லி பார்த்துட்டு இதான் இவ்வளோதான் ஓகே புரிஞ்சிருச்சுன்னு புக்கை மூடிடுவோம். பட் அந்த டாபிக் எனக்கு தெளிவாக தெரியணும், ஃபுல் மார்க்ஸும் நான் ஸ்கோர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணதும் அதை நல்லா புரிஞ்சு ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே எழுதணும். இப்போ எதை கற்றுக்கிட்டீங்க, எதை மிஸ் பண்ணிங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். யூ கேன் ஆக்சுவலி ஐடென்டிஃபை த நாலேஜ் கேப்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி ரீட் பண்ணிவிட்டு ப்ரிசைஸாக சுருக்கி அந்த கான்செப்டை எழுதி பாருங்கள். கான்செப்ட் மறக்கவே மறக்காது. இதே ஆன்சர் நாளைக்கு எக்ஸாமில் வந்தாலும் ஃப்ளோ மிஸ் ஆகாமல் ஸ்பீடாகவும், கிராமட்டிக்கல் எரர்ஸ், சர்ச்சிங் ஃபார் த வேர்ட்ஸ் அப்படின்னு திணறாமலும் டைம் மேனேஜ் பண்ணி தெளிவாக எழுதிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டடி மெத்தடுக்கு பேர் ஃபெய்ன்மேன் டெக்னிக்.